வணக்கம் மக்களே, இன்றைக்கி டிஎன்செட் நடந்தது. ஸோ மார்னிங் ஷிஃப்டோட பேப்பர் 1 பேப்பர் 2 ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷெரீன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா வந்துட்டு இன் ஏன்ஷியன் இந்தியா ஷெரீன்ஸ் ஃபார் அசோசியேஷன் ஆஃப் ஆர்டிஷியன் மெர்ச்சன்ட்ஸ். ஸோ ஆன்சர் வந்து மெர்ச்சன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. இதுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸ் எழுதி ஆன்சர்ஸ் போட்டிருக்கேன். ஸோ வந்து ஃபஸ்ட் 10 கொஸ்டின்ஸாக பார்ப்போம். செகண்ட் கொஸ்டின் வந்துட்டு பாபர் என்னென்ன லாங்குவேஜ் வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அராபியன் வெர்ஷன் அப்படின்னு நீங்கள் ஒரு வேர்ட் படிச்சிருந்தீங்கன்னா அரபிக் அப்படின்ற ஒரு டிக் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட்டு துருக்கி அப்படின்றது வந்து அவங்களுடைய மதர் டங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பெர்ஷியன், இந்த 3 லாங்குவேஜும் பேசுவார். அரபிக், பெர்ஷியன், டர்க்கி. செகண்ட் கொஸ்டின் ஆன்சர். தேர்ட் கொஸ்டினுக்கு துதி இ இந்தி அப்படின்னு யாரை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமீர் குஷ்ரோ தான் சொல்லுவாங்க. அவர் தான் பேரட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவர் தான் வந்து மிகப்பெரிய ஒரு சிங்கர், மியூசிஷியன், போய்ட் அண்ட் ஸ்கூல். பேரட் ஆஃப் இந்தியா அப்படின்றது நீங்கள் எல்லா ஹிஸ்ட்ரிஸுமே மேக்ஸிமம் படிச்சிருப்பீங்க செகண்ட் இயரில். அண்ட் தேர்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபிரோஷாவுடைய அந்த உறவுமுறை கேட்டாங்க. டாட்டரை வந்து யார் கல்யாணம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதோடைய ஆன்சர் வந்து பாமினி கிங்டமில் வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க சரண்டர் ஆகிட்டு அந்த டாட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. தேவராயா அப்படின்ற ஒருத்தருக்கு வந்துட்டு அவங்க டாட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் தேவராயா. நெக்ஸ்ட்டு கொஸ்டினுக்கு வந்துட்டு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஜித் அஜ்மீர் வந்துட்டு யார் கட்டினாங்க அப்படின்ற மாதிரி கமிஷன் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. குதுபுதீன் ஐபக் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆக்சுவலாக வந்து சில கன்ஃபியூஸ்டான கொஷின்ஸுமே இருந்தது. நெக்ஸ்ட் ஆரிய சித்தாந்தா அப்படின்றத ஆஸ்ட்ரானமியை பற்றி குறிக்கும். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஆஸ்ட்ரானமியை பற்றி குறிக்கிறது வந்து எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆரியப்பட்டா சித்தாந்தா கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து வராகமிக்கிறோம் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரியப்பட்டா சித்தாந்தா தான் ஆன்சர் வந்துட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்படி என்ன பண்ணலாம், அஷ்டபதான் அஷ்டதிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு திக் அப்படின்னு 2 இருக்குது. ஸோ அஷ்டபதான் அப்படின்றது அஷ்ட அப்படின்னா 8 அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு சத்ரபதி சிவாஜியோடைய அந்த கவுன்சிலில் வந்து இருக்கக்கூடியது வந்துட்டு அந்த மெம்பர்ஸ் வந்துட்டு அஷ்டபிரதான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நந்தாதேவி வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உத்தரகாண்டில் இருக்குது. அப்புறம் சுந்தர்பான் வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. நெக்ஸ்ட் நோக்ரக் அப்படின்றது வந்து மேகாலயாவில் இருக்குது. ஸோ இது ஷார்ட்கட்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ இதாங்க மொத்த கொஸ்டின். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபருடைய லாங்குவேஜ் பெர்ஷியன், டர்க்கிஷ் அண்டு அரபிக். செகண்ட் கொஸ்டின் மஸ்ஜித் ஆஃப் அஜ்மீர் வந்து யார் கமிஷன் பண்ணாங்க அப்படின்னா குதுபுதீன் ஐபக். தேர்ட் வந்துட்டு ஷெரீன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா மெர்ச்சன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆப்ஷன் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வைஷ்ணவாஸில் வந்து துணை குருவா இல்லைனா வந்துட்டு ஜெயினிசமா அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. தென் வந்துட்டு துதி ஐ இந்த் அப்படின்றது வந்து ஆன்சர் அமீர் குஷ்ரோ. ஸோ துதித் ஐ இன் அப்படின்றது அமீர் குஷ்ரி தான் பேரட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் நீங்கள் வந்து யூஜி இல்லைனா வந்துட்டு பிஜி வந்து ஹிஸ்ட்ரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு எல்லா மேமும் சொல்லி இந்த கொஸ்டின் சொல்லுவாங்க. அமீர் குஷ்ரோ பேரட் ஆஃப் இந்தியா அதை வந்து துதி ஐ இந்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே போல் வந்துட்டு இதே மாதிரி ஒருத்தர் வந்துட்டு இதே பேரோட பாராவி அப்படின்ற ஒரு கோட் கொடுப்பாங்க. பட் ஆனால் சின்ன ஒரு அந்த TUTI வராது, அங்கே வந்து துரிக் அப்படின்ற ஒரு வேர்டு வரும். ஸோ வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இதுக்கு ஆன்சர் அமீர் குஷ்ரோ தான். நெக்ஸ்ட் வந்து அஷ்டபிரதான் அஷ்டதிக் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. இதுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அஷ்டபிரதான் அப்படின்றது வந்து மராத்தாஸுடைய மினிஸ்ட்ரிஸில் இருக்கக்கூடிய கவுன்சில்ஸ் தான் வந்து 8 அஷ்டனா 8. ஸோ வந்து அதை தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபெரோஷா வந்து டாட்டர் வந்து அங்கே கொடுத்தாங்க, பாமனி கிங்டமில் கொடுத்தாங்க. தேவராயா அப்படின்ற ஒருத்தருக்கு வந்து அவங்க அந்த டிஃபீட் ஆனதால கொடுப்பாங்க. தென் வந்துட்டு ஆரிய சித்தாந்தா அப்படின்றது வந்து ஆஸ்ட்ரானமி பற்றி எழுதுறது யார் இல்லைனா ஆரியப்பட்டா இருந்தாங்க. இதுக்கான கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு நீங்கள் என்ன கொடுத்துருந்தாங்க ஆப்ஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வரஹாமிகிரர் அப்படிலாம் கொடுத்துருந்தாங்க. பட் ஆஸ்ட்ரானமி அப்படின்னு எல்லாமே மேத்தமெட்டிஷியன்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு மெடிசன்ஸ் இருக்காங்க. இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரிய சித்தாந்தா தான். நெக்ஸ்ட் வந்துட்டு நந்தாதேவி வந்து உத்தரகாண்டில் இருக்குது. நோர்கர் வந்து மேகாலயாவில் இருக்குது. சுந்தரபான் வந்து வெஸ்ட் பெங்கால் இருக்குது. பயோஸ்பியர்லேருந்து கொஸ்டின் கேட்டாங்க. இது வந்து மேட்ச் தான் ஃபாலோவிங்கே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரிசர்ச்சோடைய ப்ளூ பிரிண்ட் வந்துட்டு நேம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ரிசர்ச் ப்ரப்போசலாக இல்லை வந்துட்டு டிசைன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆன்சர் வந்து ரிசர்ச் டிசைன். நெக்ஸ்ட் வந்து பாரிஸ் உடைய கண்ட்ரி அக்ரிமெண்ட்ஸ் வந்து எத்தனை கொடுத்துருந்தாங்க, அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா. நெக்ஸ்ட் இதுக்கான மேக்ஸ்க்கான ஆன்சர் வந்து இந்த கொஸ்டினுக்கு 133:117 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு மேக்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு செக் பண்ணி உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்ததுன்னு சொல்லுங்கள். தென் நான் சொன்னதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டோ இல்லை தப்போ இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இது தப்பு, இது வந்து டவுட் இருக்குது, இல்லை ஓகே இந்த வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த வீடியோ 10 out of நீங்கள் எவ்வளோ கரெக்டுன்னு பார்த்துக்கோங்க. தென் வந்துட்டு இன்னும் 2 hours வந்துட்டு நான் அடுத்த 10 கொஷின்ஸ் வந்துட்டு நான் அப்டேட் பண்ணேன். ஸோ நம்ம சேனலில் அப்பைக்கு எல்லா எக்ஸாம்ஸ் ஒரு அப்டேட்டும் இருக்கும். ஸோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தென் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னும் 2 to 3 hours நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிடுறேன். டாட்டா பை பாய். ஐ திங்க் இன்னும் எந்த சேனல்ஸ்லையுமே வந்துட்டு இன்னும் வில்லன்னு நினைக்கிற கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஸோ வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு அவ்வளோ ஞாபகம் வச்சுருக்க முடியாது. ஸோ வந்து நம்ம கொஞ்சமாக தான் வந்துட்டு கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம சொல்ல முடியும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் வந்து கரெக்ஷன்ஸ் எவ்வளோ வந்து கரெக்ட் போட்டிருக்கீங்க, எவ்வளோ வந்துட்டு தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள். சப்போஸ் தப்பு பண்ணியிருந்தாலும் ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்த டைம் கண்டிப்பாக நம்ம வந்து எழுதி பாஸ் பண்ணிடலாம். தென் வந்துட்டு உங்களுக்கு மேக்ஸில் வந்துட்டு இப்போ நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கொஸ்டின்ஸ் ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பார்க்கலாம்.